ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுஜிஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த பஞ்சாபி ஸ்டைல் எக் கிரேவி சூப்பராக இருந்துச்சு. நானும் இதை ட்ரை பண்ணேன். இது எப்படி இருக்குங்கன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணவங்களுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக எண்ணெயில் ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். நான் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இது கூட லைட்டாக கருவேப்பிலை தூவி இதையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இது கூடவே பொடியை கட் பண்ண பச்சை மிளகாய் அண்ட் 2 தக்காளி. நான் வந்து இன்றைக்கி தக்காளியை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா. ஆக்சுவலாக அது வந்து ஒரு தொக்கு மாதிரி தான் வரும். இப்போ நான் தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இந்த உப்பை வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூடவே நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பெப்பர் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பெப்பர் பொடி இல்லாதனால நான் ஆட் பண்ணல. இப்போ வந்து நான் அந்த மிக்ஸி இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை தண்ணி மட்டும் கழுவி இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு இந்த தண்ணியெலாம் ட்ரை ஆக விட்டு தொக்கு மாதிரி வர மாதிரி மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி தொக்கு மாதிரி வந்துடும். இப்போ அவ்வளோதான், மெயினான ஐட்டத்துக்கு இப்போ தான் வந்திருக்கும். இப்போ வந்து 4 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, அதுதான் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க ஐட்டம்னு நான் அப்போவே சொல்லிட்டேன். இப்போ இதை 4 பார்ட்டிஷனாக பிரித்து இது மேலே வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டிஷன் மேலேயும் வந்து ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். இப்போ நான் உடச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சடா, இங்கே பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை 4 பார்ட்டிஷனாக பிரித்தாச்சு. இப்போ இந்த முட்டை வேகிறதுக்காக லைட்டாக மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுலேயே இது வெந்துடும். இப்போ மூடி விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா நல்லா வெந்து அடியில் நல்லா வெந்திருக்கும். மேலே இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆஃப் ஆயில் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா இது மேலேயே நீங்கள் பெப்பர் பொடி, ஒவ்வொரு முட்டை மேலேயும் பெப்பர் பொடி தூவி லைட்டாக லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி இதை வந்து திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு சைட் டிஷ்ஷாக தான் சாப்பிட போகிறேன். இப்போ இதை அப்படியே எடுத்து அப்படியே திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஷனையும் அப்படியே பிரித்து போட்டுருங்க. நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி எது கூட வேணாலும் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குஸ்கா, ஃபுல்கா இந்த மாதிரி, அப்புறம் சப்பாத்தி அதுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு சைட் டிஷ் கிரேவியாக வச்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே திருப்பி போட்டாச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு இது மேலே வந்து லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம், கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ அவ்வளோதான். இப்போ அடியிலே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இது மேலே லைட்டாக நீங்கள் வந்து கஸ்தூரி மெத்தி இருந்தால் கஸ்தூரி மெத்தி தூவி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கருவேப்பிலை மட்டும் தான் தூவிருக்கேன். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து நீங்கள் என்ன சாதத்துக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஆஃப் ஆயில் மெத்தட் மாதிரி வரும்போது அது மேலே நீங்கள் லைட்டாக லெமன் ஜூஸ் புளிகிற மாதிரி இது மேலே லைட்டாக லெமன் ஜூஸ் புளிஞ்சு பெப்பர் தூள் போட்டு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக என் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது பார்க்குறக்கே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து தொக்கு ஆம்லெட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா இருந்தது. நீங்கள் இது மாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட்டை எனக்கு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட நான் உங்களை பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சுஜிஸ் ஹோம் குக்கிங்கோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் வீடியோஸும் போட்டிருக்கு, அதையும் நான் லிங்க் கீழே மென்ஷன் பண்ணுறேன்.
உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி இதே டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ் போட முடியாமல் போனது நிறையா ரீசன் இருக்குது. நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் ஆகிடுச்சு. அதனால் இனிமேல் நான் தொடர்ந்து உங்களுக்காக வீடியோ போட போகிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி.